நடு ராத்திரியில எந்திரிச்சு வந்தது எதுக்குதானா? புள்ளைய பாத்துட்டீங்களா? உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானா? மீரா, தாய் ஸ்தானத்துல இருந்து அவன் சாகணும்னு சொல்ற? அவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கோர்ட்ல உன் பையனுக்கு தண்டனை கிடைக்காம காப்பாத்துறதுக்கு. ஆஹா, பூமி லில்லிய கூட்டிட்டு வந்து என் பையனை காப்பாத்திருக்கா. இதெல்லாமே பூமி தான் பண்ணா. மீரா, பூமி லில்லிய கோர்ட்டு கூட்டிட்டு வந்த காரணம் யாரும் தெரியுமா? உள்ள படுத்திருக்கானே அவன்தான். அவன் மட்டும் இல்லனா நம்ம சரி வெளியே வந்திருக்கவே மாட்டான். இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. அது எல்லாமே பண்ணது பூமி தான். உங்க பையனை ஹீரோ ஆக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணாதீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். சரி சரி. நக்ஷு, நக்ஷு. ஷோ வா. பூமி, நானு சரி, என்ன இது? நான் உனக்கு என்ன சொல்லி அனுப்பி வச்சா நீ என்ன பண்ணிருக்க? நக்ஷத்ரா இங்க இருக்கா, நீ என்னடா பாத்ரூம்ல இருக்க? ஆமா, என்னதான் நடக்குதுங்க? நான் உள்ள வந்த உடனே பாத்ரூம்ல இருக்கியா? அது இன்னும் ரொமான்டிக் பிளேஸ். இதோ வர வந்துட்டேன். நக்ஷு, நக்ஷு, ஹேய் நக்ஷு. இது கண்டிப்பா அந்த அபூர்வா பிளானா தான் இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சிருந்தா அபூர்வா மாதிரி ஆளுங்க சதி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு பிளான் போட்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வையேன், மறுபடியும் மறுபடியும் அவ உன்னதான் டார்கெட் பண்ணுவா. பிரிக்கணும்னு முடிவு பண்ணவங்க கனவு போனா தேட மாட்டாங்க, வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீ சீக்கிரமா நட்சத்திராவுக்கு நெருக்கமாகணும். உங்களை ஒண்ணு சேர்க்கறதுக்கு என்னாலான முயற்சியை நான் பண்றேன். பார்த்து. சரி பூமி. சார் வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். ரிசல்ட் என்னாச்சு? உங்க சந்தேகம் கரெக்ட் தான். ஷோபா சந்திரா பாடி தான் இது. ஷோபா சந்திரா பாடியா? ஆர் யூ ஷோ? ஆமா சார், டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கு பாருங்க. How it is possible? சரத் சந்திரா அபூர்வா சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஃபேக்டரியில ஷார்ட் சர்க்கியூட் ஆகி மொத்தமா தீயில எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாடியை யார் புதைச்சாங்க? சம்திங் இஸ் ராங். அவங்கள யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட கண்டிப்பா பொய் சொல்றாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றாங்கல்ல. ஆனா ஒருத்தரோட மேனிபுலேஷனை இன்னொருத்தங்க பலமா நம்புறாங்க. எரிஞ்சி சாம்பலான ஷோபா சந்திராவோட பாடியை யாரோ மண்ல புதைச்சு வச்சிருக்காங்க. அங்க கிடைச்ச இந்த பிரேஸ்லெட்ல 2 டிஎன்ஏ சாம்பிள் இருக்கு சார். அந்த 2வது டிஎன்ஏ யாருதுன்னு தெரிஞ்சா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். சோ முதல்ல இதை எங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க, இதை யார் போய் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கேஸ்ல இதுதான் முக்கியமான ஆதாரம். ஆமா சார். மேடம், லில்லிக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு. அவங்க முழிச்சதும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னீங்கல்ல, சொல்லிட்டேன். வச்சிடுறேன் மேடம். என்னாச்சு மம்மி? லில்லிக்கு கான்ஷியஸ் வந்துருச்சான். லில்லிக்கு கான்ஷியஸ் வந்துருச்சுன்னா உன்னோட ஜெயில் ஜர்னிக்கு ஃபர்ஸ்ட் கியர் போட்ட மாதிரி தான். நேத்து கோர்ட்ல சரி எந்த தப்பும் செய்யலன்னு சொன்னா, இப்போ இது எல்லாத்தையும் அபூர்வா தான் பண்ண சொன்னான்னு சொல்ல போறா. அப்ப நீ செஞ்ச சதிவேலை மொத்தமா ரிவியல் ஆயிடும். செரிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நக்ஷத்ராவுக்கு விவாகரத்தை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்ச நீ எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு எங்க அப்பாவை சீட் பண்ணன்னு, இந்த மொத்த சொத்தையும் ஆட்டைய போடுறதுக்கு பிளான் போட்டிருக்கேன்னு எல்லாமே வெளியில வரப்போகுது. அதுக்கப்புறம் உனக்கு கோர்ட்ல தண்டனை கொடுப்பாங்க. நீ உள்ள போய்
அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியோ என்னவோ? அதுக்குள்ளேயே எங்க அப்பாவோட விஸ்வரூபத்தை நீ பார்க்க போற. அவங்க பாயிண்ட் பிளாங்க்ல அவங்களே கன்னை வச்சு சுட்டுக்கிறது இதுதான் நினைக்கிறேன். நட்சத்திரா, ஜெயில் கம்பி நட்சத்திரத்தை எண்றதுக்கு ரெடியா இருந்துக்கோ. மேடம், டேய், ஒரு வேலை இருக்கு. உயிர் இருக்கணுமா இல்ல உயிர் எடுக்கணுமா? உயிர். ஓகே மேடம். அந்த மூச்சை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கு முன்னாடி அவ ரூம்ல பவர் ஆஃப் பண்றத மறந்துடாத. ஓகே மேடம். பூமி, லில்லிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இன்னையோட அந்த அபூர்வா சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச தரித்திரமே ஒளிஞ்சிரும். அந்த குடும்பமே ஒரு தருத்திரம். இனி புதுசா பிடிக்க என்ன இருக்கு? அண்ணா, சோபா சந்திர அத்தை இருக்கும்போது அந்த வீடு கோவில் மாதிரி இருந்ததுன்னா, அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த அபூர்வா இப்படி மாத்தி வச்சிருக்கா. அவ்வளவுதான். லிலே, லிலே, இப்ப எப்படி இருக்கு? ஃபைன் டாக்டர். போலீஸ் லாயர்லாம் இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ண போறாங்க. நீ உண்மையை சொல்றவல்ல?